வாங்க சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் கார குழி பணியாரம் செய்கிறதுக்கு மாவு எப்படி ஊற போட்டு அரைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப் புழுங்கல் அரிசி, 1 கப் பச்சரிசி, 1 கப் உளுந்துங்க. முழு உளுந்து, நீங்கள் பாதி உளுந்தாக இருந்தாலும் முழு உளுந்து அளவுக்கு எடுத்துகிட்டு போட்டுக்குங்க. 1 கப் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியில் 4லேருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணுங்க. அப்போ தான் நமக்கு அந்த குழி பணியாரம் நல்லா சாஃப்டாக எம்மியாக கிடைக்குங்க. கடைகளில் கிடைக்கிற மாதிரியே மேல் பக்கம் இருக்கிற மாவு மொறுமொறுனும், உள்ளே இருக்கிறது நல்லா பஞ்சு போல் கிடைக்கும். இப்போ நான் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. இப்போ 8 மணி நேரம் ஆகிடுச்சு, ஊறிடுச்சு பாருங்கள். பருப்பு அரிசியெல்லாம் நல்லா ஊறி உப்பி வந்திருக்கு பாருங்கள். இதை நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் ஆட்ட போகிறேன். அந்த தண்ணியை இருத்துட்டு, ஊற வச்ச தண்ணியை இருத்துட்டு கிரைண்டரை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசி பருப்பு ரெண்டையும் உளுந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கு, இட்லி மாவு பதம் மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போ நான் நல்லா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கையால் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கிங்க. அப்போ தான் மாவு நல்லா பொங்கி நமக்குள்ளே குழி பணியாரம் செய்கிறப்ப சாஃப்டாக கிடைக்குங்க. இந்த மாதிரி தான் ஹோட்டலில் செய்வாங்க. இப்போ வாங்க நம்ம இதை மாவு புளிக்கட்டும். 8 மணி நேரம் புளித்த பிறகு நம்ம தாளிப்பு செய்யலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானலில் 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்குங்க. அது கூட பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி, பெரிய வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு தேவையில்லை. பொடியாக கட் பண்ண இஞ்சி ஆட் பண்ணி இஞ்சியும் நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு நான் துருவிய கேரட் ஒரு 1/4 கப் வச்சுருக்கேங்க. பொடுசாக துருவுனது. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கேரட், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகளை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறணுங்க. இந்த தாளிப்பு ஆறின பிறகு தான் நீங்கள் மாவில் ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும் குழி பணியாரம். நீங்கள் உடனே சுட சுட சேர்த்திங்கன்னா ஹார்டாகிடுங்க மாவு. இப்போ மாவு நல்லா 8 மணி நேரம் புளிச்சு சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இப்போ நம்ம தாளிப்பு அதில் சேர்த்து தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஒரு சின்ன பவுலில் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் குழி பணியாரக்கல்ல ஊற்றுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் குழி பணியாரக்கல்ல வச்சு சூடு பண்ணி வச்சுட்டேங்க. இதில் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா நெய் வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பூனால் எடுத்து எல்லா குழியும் ஃபில் பண்ணுங்கள். அப்படி வலிகிற மாதிரி இருந்ததுன்னா பாத்திரத்தில் பின்பக்கமாக இழுத்து விட்ருங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு இந்த மாதிரி திருப்பி விடுங்க. அப்படி இல்லைனா ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் திருப்பிக்கலாங்க. நான் நான்ஸ்டிக்கில் தாங்க செய்கிறேன். நீங்கள் இரும்பு கடாயில் செஞ்சாலும் இதே தாங்க ப்ரொசீஜர். இப்போ 2 பக்கமும் நல்லா வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலராக. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் கார குழி பணியாரம் தயார்.